தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, எக்ஸாம் அவேர்னஸ் நம்முடைய ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் மற்றும் கல்வி டிவி, இந்த ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் மாநில தொழில் வழிகாட்டி நெறி மையம் மற்றும் கல்வி தொலைக்காட்சி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நடைபெறுகின்ற போட்டித் தேர்வை குறித்து விழிப்புணர்வு பண்பதுதான் இந்த வீடியோ தொகுப்பினுடைய முக்கிய நோக்கம். அன்பான போட்டித் தேர்வு ஆளுவர்களே, நம்ம போட்டித் தேர்வு என்றால் நமக்கு நினைவு வருவது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமு தான் நினைப்போம். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரையும் இது இந்திய பொதுத்துறை நிறுவனம். இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் a government of India enterprises under the Ministry of Defense, இது மத்திய இராணுவ அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ் தொழில் நிறுவனம் தான் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். அப்போ இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இது நவரத்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இது ஒன் ஆஃப் த பிரீமியர் ப்ரொபஷனல் எலக்ட்ரானிக் கம்பெனி. அப்போ இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடில் ஒரு அழகான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட். குறிப்பாக 2025 350 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இன் ஏரியா மிலிட்ரி கம்யூனிகேஷன், ரேடார், நேவல் சிஸ்டம் அண்ட் வெப்பன் சிஸ்டம், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன், அன்மேன்டு சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ், டேங்க் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சம்பந்தமாக 330 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு தேவையான என்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுற ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒன்லி ஃபார் என்ஜினியரிங் கிராஜுவேட். இது ஆல் இண்டியா 2025. குறிப்பாக இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 10/1/2025. அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ஜினியர், குறிப்பாக எங்களுடைய பே ஸ்கேல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகண்ட் ஃப்ரம் ஜீலத் ஆஃப் பட்டிங் ப்ரொபஷனல் ஃபார் த போஸ்ட் மென்ஷன். அப்போ என்னென்ன போஸ்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, குறிப்பாக ப்ரொபஷனரி என்ஜினியர். அந்த ப்ரொபஷனரி என்ஜினியரை பொறுத்தவரையும் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். அப்போ என்ஜினியர் கிரேட் 2 இது நம்பர் ஆஃப் போஸ்ட் மட்டும் 200 போஸ்ட் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய பே ஸ்கேல் பாருங்கள், குறிப்பாக 13th lakh, அதாவது 1,40,000 வரையும் போகுமா. ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 years ஆஃப் ஜென்ரல் கேண்டிடேட். அப்பார்ட் ஃப்ரம் சேலரி பேசிக் பே மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அலவன்ஸ் அந்த பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க. இன் அடிஷன் டு த பேசிக் பே, த செலக்டட் கேண்டிடேட் வில் பி என்டைட்டில்டு ஃபார் டியரன்ஸ் அலவன்ஸ், ஹோம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பை அண்ட் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ப்ரீ ரிக்வஸ்ட் ஆஸ் அட்மிசபிள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனல் என்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பேரும், அதே ப்ரொபஷனல் என்ஜினியர் மெக்கானிக்கல் அது பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் 2 கிரேட் 150. டோட்டலாக 350 வேக்கண்ட்டை கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், அடுத்ததாக என்னென்ன போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ரொபஷனல் என்ஜினியர், அப்போ ப்ரொபஷனல் என்ஜினியரை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் போஸ்ட் 200 வேக்கண்ட்டு. குறிப்பாக எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி என்ஜினியரிங் கிராஜுவேட். அந்த பிஎஸ்சி என்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்தவரையும் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும். போஸ்ட் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் என்ஜினியர், அந்த ப்ரொஃபஷனல் என்ஜினியரை பொறுத்தவரையும் 150 வேக்கண்ட் போஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் 150. அதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா பிஇ படிச்சிருக்கணும், பிடெக் பண்ணியிருக்கணும், பிஎஸ்சி என்ஜினியரிங் கிராஜுவேட்டு, அதில் பர்டிகுலர் பிஎஸ்சி என்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் தொடர்புடைய என்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் இல்லையா. அப்போ அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எல்வினா லோ விஷன், டினா டீஃப்னு சொல்கிறாங்க, ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங் போன்ற எண்ணற்ற போஸ்ட் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அன்ரிசர்வ்டு 143 வேக்கண்ட், டோட்டலாக 350 வேக்கண்ட்டில் அன்ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 143 வேக்கண்ட் ஜென்ரல். வேரஸ் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்
அவங்களுக்கு 35. ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயர் அது வந்து பார்த்தீங்கன்னா 94 வேக்கண்ட்டு. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து 52 வேக்கண்ட்டு. ஷெட்யூல் ட்ரைப் வந்து 26 வேக்கண்ட்டு. டோட்டலாக வந்து 350 வேக்கண்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி என்ஜினியராக இருக்கணும். குறிப்பாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, நான் கிரீமி லேயர் அல்லது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க அன்ரிசர்வ்டு, ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ், நான் கிரீமி லேயர், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட் வித் ஃபஸ்ட் கிளாஸ் இன் பிஇ முடிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃப்ரம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் சி டெக்னிக்கல் எஜுகேஷன், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவ்ட் காலேஜ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் அந்த டெலிகம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் டிசிப்ளின்லேருந்து இருக்கணும். அப்போ ப்ரொஃபஷனல் இன்ஜினியரை பொறுத்தவரையும் அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது கேண்டிடேட் வித் ஃபஸ்ட் கிளாஸ் வித் ஏஎம்இ, ஏஐ, ஏஎம்ஐஇடிஇ அந்த அபோவ் டிசிப்ளின் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் அப்ளைங். அதில் பர்டிகுலராக கேண்டிடேட் வித் எஸ்சி எஸ்டி அண்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, கேண்டிடேட் வித் பாஸ் கிளாஸ் இன் அபோவ் டிகிரி. அதே மாதிரி அதர் ஈக்குவல் டிசிப்ளின் டிவல் ஸ்பெசிஃபிகேஷன் வில் நாட் பி கன்சிடர். அதே நேரத்தில் இந்த கேண்டிடேட் கரண்ட்லி ஸ்டடிங் இன் த ஃபைனல் செமஸ்டர், அப்போ ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் படிக்கிற பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் மென்ஷன் அபோவ் who will be appear for their final semester final exam in the month of May or June 2025 also eligible to apply. In the event of section selection the candidate are required to produce the degree certificate. அதாவது கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணணுமா, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு அட் த டைம் ஆஃப் ஜாயினிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் த குவாலிஃபைங் டிகிரி would be governed by institute university rules. For candidate currently pursuing the marks shall be calculated till 6th and 7th semester at the time of interview, where the final mark in the qualifying degree have been awarded as a letter grade கொடுக்குற அந்த டெக்னிக்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஷெல் பி அடாப்ட் ஃப்ரம் கன்வர்ஜன் ஃபார்முலா இஷ்யூட் பை த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்டு. அப்போ வாட் ஆர் த ஏஜ் கிரிட்டீரியா? ஏஜ் கிரிட்டீரியா பொறுத்தவரையும் த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் unreserved candidate as an a crucial date 1/1/2025 will be 25 years for the post of professional engineer. அப்போ 25 ஏஜ் இருக்கணும். whereas upper age limiter relaxable by the 5 years. யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமோ, 3 வருஷம் ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட் upper age limited is relaxable for by 10 years. In respect of PWBT candidate belong to SC ST or OBC category, the age relaxation admissible will be in the addition to the relaxation admission for candidate belong to the SC ST OBC. அது மட்டும் இல்லாமல் இவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூட் யார் கொடுக்கணும், போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் மெட்ரிகுலேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் +2 சர்டிஃபிகேட்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஷெல் பி த ஒன்லி அக்செப்டபிள் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் த ப்ரூஃப் ஆஃப் ஏஜ். அப்போ ப்ரூஃப் ஆஃப் ஏஜில் இந்த ஏஜ் கிரிட்டீரியாவில் பொறுத்தவரையும் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் +2 கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டு தான் ஏஜ் ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் நான் அவைலபிலிட்டி ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இன் மெட்ரிகுலேஷன் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பர்த் சர்டிஃபிகேட் issued by competent authority will be considered. For getting benefit of reservation under OBC நான் கிரீமி லேயர் கேட்டகரிக்கு பொறுத்தவரையும் அதுக்கு வந்து பார்த்தோன்னா குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நேம் ஆஃப் த caste to which candidate belong must appear in the central list of other backward class of respective state. அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைட் யார் கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஃபார் கெட்டிங் பெனிஃபிட் ரிசர்வேஷன் அண்டர் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பொறுத்தவரையும் சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்குற அந்த கேண்டிடேட் பிலாங் மஸ்ட் அப்பியர் இன் த சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி ரெஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கணும். ஃபார் கெட்டிங் பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன் அண்டர் இடபிள்யூஎஸ் பொறுத்தவரையும் அவங்களுடைய பேஸ்ட் ஆன் த இன்கம் கேண்டிடேட் ஷெல் பி இன் த பொசிஷன் ஆஃப் த ரிக்வஸ்ட் இன்கம் அண்ட் அசிஸ்ட் சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆன் த இன்கம். ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அது வந்து ஆஃப்டர் 1/4/2024 அப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் அண்டர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி வரும்.
அதில் பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி பொறுத்தும் பர்மனெண்ட், டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி மினிமம் 40% கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷன் வில் பி எக்ஸ்டெண்டட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வரையும் 350, அதில் 200 வந்து எலக்ட்ரானிக்ஸ், 150 வந்து மெக்கானிக்கல். த டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஈச் ஸ்பெஷலைசேஷன் மே பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் ரெக்ரூட்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அட் டிஸ்கிரிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த வேக்கண்ட் வந்து 350 கூடலாம் குறையலாம் பேஸ்ட் ஆன் த லயபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்து அது கூடலாம் குறையலாம். அந்த கூடுறது குறையது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல், அதாவது அபோவ் ஓப்பனிங் ஆர் ஃபார் ஆல் எனி ஆஃப் த யூனிட் ஆர் ஆஃபீஸ் ஆஃப் த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அட் த ஃபாலோயிங் லொகேஷன். குறிப்பாக பெங்களூரில் இருக்கிற கர்நாடகா, காசியாபாத்தில் உத்தரப்பிரதேஷ், ஈவன் மகாராஷ்டிராவில் பூனே, தெலுங்கானாவில் ஹைதராபாத், ஈவன் தமிழ்நாட்டில் சென்னை, ஆந்திர பிரதேசில் மசூலிப்பட்டினம், அதே நேரத்தில் ஹரியானாவில் பாஞ்சுக்குலா, உத்தரகாண்டில் வந்து கோட்வாரா, ஈவன் மகாராஷ்டிரா நேவி மும்பை. இங்கே டிபெண்ட் அப்பான் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கம்பெனி selected candidate shall be the post to any place in India or any section or any department or any division or any unit of Bharat Electronic Limited at the discretion of the management without detriment to the emolument. அப்போ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன், அப்போ கால்ஃபர் வந்த தேதி வந்து 10/1/2025. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் ஆன் த லைன் 31/1/2025. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் கேண்டிடேட் பிலாங் டு த ஜென்ரல் ஆர் எக்கனாமி வீக்கர் செஷன் ஆர் அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரிமி லேயர் கேட்டகரி ஆர் ரிக்வைர்ட் டு த பே ஆன் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் 1000 + ஜிஎஸ்டி. அப்போ 1000 ரூபாய் மட்டும் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1180 ரூபாய் அவர்கள் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணி, இஃப் ஹவ் எனி சேஞ்ச் இருந்தால் ஷெல் நாட் பி பர்மிட்டட் ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஏதாவது சேஞ்ச் பண்ணனா ஒன்ஸ் நீ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு மாற்ற முடியாது. அப்போ ப்ரேயரிங் டு பேயிங் அப்ளிகேஷன் ஃபீ கேண்டிடேட் ரிக்வயர்ட் டு கேர்ஃபுல்லி கோ த்ரூ த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பே த ஃபீஸ் ஒன்லி ஆஃப்டர் மார்க்கிங் ஷூர் ஷீ இஸ் எலிஜிபிள் அப்ளை ஃபார் த சேட் போஸ்ட். அப்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் பெய்டு வில் நாட் பி ரீஃபண்டட். ஒரு முறை நீங்கள் அப்ளிகேஷன் தேர்வு கட்டணம் கட்டினீங்கன்னா அதை திருப்ப செலுத்தப்படல் ஆகாது. ஆகவே தேர்வு கட்டணம் பொது மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், கிரீம் லேயர் அல்லாதவர்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1180 ரூபாய் கொடுப்பாங்க, கட்ட வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா மீண்டும் என்ன பண்ண முடியாது, அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் அப்ளிகேஷன் ஃபீஸை ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரையும் கேண்டிடேட் who meet the qualifying criteria whose online application have been accepted will be professionally shortlisted for the computer based test. அப்போ தேர்வு மோடு வந்துன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 35%, 30% ஃபார் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட். போத் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ செப்பரேட்லியாக இருக்கும். பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் கேண்டிடேட் வில் பி ப்ரொஃபஷனலி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த இன்டர்வியூ இன் த ரேஷியோ 1:5. 5 போஸ்ட்டுக்கு வந்து என்னவா, ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் போத் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. வெயிட்டேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 85 மார்க்ஸ், இன்டர்வியூ வந்து 15 மார்க்ஸ். அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு 85 மதிப்பெண், 15 மதிப்பெண்கள் நம்மளுக்கு இன்டர்வியூ. அப்போ இங்கே பொறுத்த வரையும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ, ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. அப்போ டோட்டல் வேக்கண்ட் வந்து 350 × 5 என்றால் அது வந்து பார்த்தோன்னா 1750 பேர் இந்த தேர்வுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூலேருந்து தான் ஒரு வேக்கண்ட்டுக்கு 5 பேர் அழைத்து அவர்களே தேர்வு செய்வார்கள். அதே நேரத்தில் கேண்டிடேட் who meet qualifying criteria whose online application accept or required log on பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வெப்சைட்டில் நாம் என்ன பண்ணிக்கணும், நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து கேண்டிடேட் ஆர் required to print the call letter and comply with the instruction indicated. Please note that call letter will not be the sent through email வராது, through convention mail வராது, அதை பார்த்துக்கணும்.
The computer based test will be எப்போ இருக்குன்னா held tentatively in the month of March 2025 இருக்குமா. அப்போ மார்ச் 2025 இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கலாம். டென்டேட்டிவ்லி மார்ச் மாதம் இருக்கலாம். அப்போ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஃபார் த டியூரேஷன் 120 minutes 2 மணி நேரம் இருக்கும். கொஸ்டின் வந்து 125 கொஸ்டின் இருக்கும். அதில் டெக்னிக்கலாக வந்து 100 கொஸ்டின் டெக்னிக்கலாக இருக்கும். 25 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். அப்போ டோட்டல் டியூரேஷன் 120 minutes 2 hours. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 125 கொஸ்டின். அதில் 100 கொஸ்டின் டெக்னிக்கல் கொஸ்டின், 25 வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். இதுலேயும் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஈச் கொஸ்டின் வில் கேரி 1 mark and there will be a negative marking for wrong answer. 1/4 of mark will be deducted for each wrong answer. அப்போ no mark will be awarded for unattempt. அப்போ marked for review question. The question paper will be bilingual இருக்கும். English and Hindi only. However, in case of any error, variation in the English version of the question shall be valid. அதாவது கேள்விகள் இரு மொழிகள் இருக்கும். குறிப்பாக இந்தி மற்றும் இந்தியில் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்கும். கொஸ்டின் வந்து ஆங்கிலத்தில் இந்தியில் இருக்கும்போது இந்தியில் தப்பாக இருந்தால் அது ஆங்கிலத்தில் இருக்கிற வெர்ஷன் மட்டும்தான் வேலிடாக எடுத்துக்கொள்ளப்படும். சிலபஸை பொறுத்தவரையும் syllabus for the computer based test will be primarily focused on object type question derived from the core engineering subject that candidate have studied as part of their respective engineering discipline or specialization. அப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை தான் வந்து இங்கே சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் டெஸ்ட் வில் பி இன்க்ளூட் செக்ஷன் ஆன் ஜென்ரல் ஆப்டிடியூட் டு அக்சஸ் அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. அனலிட்டிக் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு ப்ரிப்பேர் thoroughly based on the curriculum of their engineering qualification. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா bell shall not be the responsible for the candidate are not able to submit their application on account of the last minute rush. அதனால் please do not send a hard copy of the application from any document to the office of the BHARAT Electronic Limited. ஓகே, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். வேலிட் இமெயில் கொடுக்கணும். குறிப்பாக வந்து ஸ்கேண்டு காப்பி, குறிப்பாக வந்து சாஃப்ட் காப்பி, ஃபோட்டோகிராஃபெல்லாம் லேட்டஸ்ட்டாக 3 months உள்ள எடுத்து தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான இன்ஃபர்மேஷனை பர்னிஷ் பண்ணணும். கேண்டிடேட் ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்ட் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தால் அங்கே வந்து என்ன வாங்கியிருக்கணும், டைம் ஆஃப் இன்டர்வியூவில் இருக்கும்போது அங்கே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து எல்லாமே அப்பப்போ 1:5 எடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர் கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ இன் த ஆர்டர் ஆஃப் மெரிட் இன் த ரேஷியோ 1:5. அதில் த வெயிட்டேஜ் ஆஃப் கம்ப்யூட் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 85, வேறஸ் இன்டர்வியூ வந்து 15 marks. ஜென்ரல் கண்டிஷன் ஒன்லி இந்தியன் நேஷனல் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஒரே இந்திய குடிமகனாக இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சர்வீஸ் அக்ரிமெண்ட் செலக்டட் கேண்டிடேட் வில் பி ரிக்வயர்ட் டு த அண்டர்கோன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஃபார் த பீரியட் ஆஃப் 6 months. தே வில் பி ரிக்வயர்ட் ஃபார் எக்ஸிக்யூட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் டு சர்வ் எஸ் எ கம்பெனி ஃபார் த பீரியட் ஆஃப் 2 years and should be willing to serve in any of the unit or office of the BEL BHARAT Electronic Limited. The amount payable for breach of service conduct வந்து 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. Appointment of selected candidate will be subject to being found medically fit by the company medical authority. As per the company medical standard, candidate with color blindness as not suitable for the technical job, including professional engineering, electronic and mechanic. There will be no separate communication to any candidate on their non-selection at any stage. தேர்வில் நீங்கள் வெற்றி அடையலைன்னா உங்களை செலக்ட் ஆகலைன்னா எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க. ரிலாக்ஸேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்டர்னல் கேண்டிடேட் வில் பி அஸ் பர் த இன்டர்னல் அட்வைஸ்மெண்ட் டேட் 10/1/2025 கொடுக்கப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குறிப்பாக என்ஜினியர், அதுவும் பர்டிகுலராக 350 வேக்கண்ட்டுக்காக கேட்கப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம் தான் இது. குறிப்பாக இம்பார்ட்டன்ட் பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து 10th January 2025 at 16 hours. Last date of submission ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஃபீ த்ரோ டெபிட் ஆர் கிரெடிட் ஆர் நெட் பேங்கிங் யூபிஐ வேலெட்லேருந்து குறிப்பாக 1180 ரூபா இல்லையா, 1000 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸு, அதில் வந்து 180 GST. அப்போ 13th January 2025 at
11:59 நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் கேண்டிடேட் ஷுட் கீப் ரெடி ஃபாலோயிங் டீட்டெயில். வேலிட் இமெயில் இருக்கணும், வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும், ஸ்கேன் காப்பி ஆஃப் ரீசன்ட் பாஸ்போர்ட்டு, ஈவன் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து நாட் ஓல்டர் தென் 3 வீக்காக இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் த சேம் ஃபோட்டோகிராஃப் யூஸ்டு த்ரூ அவுட் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே அதே ஃபோட்டோவை பயன்படுத்தணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர் அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட் ரிகார்டிங் அஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃப்ரம் 10th மெட்ரிகுலேஷன் வச்சுருக்கணும். ஈவன் கேட்டகரி ஜென்ரல், அன்ரிசர்வ்டு, எக்கனாமிக் வீக்கர் செஷன், எஸ்சி எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸ், நான் கிரிமிலேயர், இவங்க பர்சன் வித் பெஞ்ச் மார்க் ஆஃப் டிசபிலிட்டி, இதுக்கெல்லாமே சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். லைன் ஆஃப் அப்ளிகேஷன் வில் நாட் பி சேஞ்சு அண்ட் நோ பெனிஃபிட் ஃபார் அதர் கேட்டகரி வில் அட்மிசபிள். அப்போ ஆன்லைனில் தான், த்ரூ ஆன்லைன் மோடு தான் யூ கேன் எடிட் த இன்ஃபர்மேஷன் ஒன்லி பிஃபோர் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பிகாஸ் ஒன்ஸ் த ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் இட் கெனாட் பி எடிட்டட். அப்போ ஒரு முறை நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எடிட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு அதை மீண்டும் ஒரு முறை எடிட் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை என்ன பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. யூ கேன் எடிட் த இன்ஃபர்மேஷன் ஒன்லி பிஃபோர் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பிகாஸ் ஒன்ஸ் த ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் இட் கெனாட் பி எடிட்டட். அது மட்டும் இல்லாமல் த ப்ராசஸ் ஆஃப் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் கம்பைன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் என்ஜினியர். அந்த ப்ரொஃபஷனல் என்ஜினியரில் 2 வேக்கண்ட்டு, குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் 200 வேக்கன், மெக்கானிக்கல் 150 வேக்கன் ஆஸ் பர் த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சனல் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில் அலாங் வித் செலக்டட் போஸ்ட்டு, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வில் பி சென்ட் த்ரோ உங்களுடைய எஸ்எம்எஸ் ஆர் மொபைல்கே அனுப்புவாங்க. கம்ப்ளீட் த ஃபீல்டு பர்சனல் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில் எல்லாம், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களுடைய டெஸ்ட் சிட்டி எங்கே நடக்கும், டிக்ளரேஷன், அப்லோட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட், தட் மீன் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் மீன்ஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே, அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் ஃபீஸு ஆன்லைன் வையா பேமெண்ட் கேட்வே த்ரோ நெட் பேங்க்லையோ அல்லது டெபிட் கார்டுலையோ கிரெடிட் கார்டுலையோ அல்லது யூபிஐலையோ நம்ம பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஒன் சப்மிட்டட் cannot be withdrawn. Application fees and other charge as applicable. Once pay will not be refunded in any case, circumstance, and neither the same shall be held reserved for any other requirement or selection process. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஃபில்லிங் அப் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபில்லிங் அப் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோம், அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு எனக்கு நம்முடைய கைட்லைன்ஸ் ஃபார் ரெமிடன்ஸ் பாஸ் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. பிரிண்டிங் சப்மிட் அப்ளிகேஷன் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இல்லையா. இதை மாதிரி அது மட்டும் இல்லாமல் எங்கே சிட்டி நடக்குது பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர். குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைநகரங்களில் இந்த தேர்வு நடக்குது. அதில் தமிழகத்தை பொறுத்தவரையும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் சென்டராக சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், சேலத்தில், திருச்சிராப்பள்ளியில், திருநெல்வேலி அண்டு வெள்ளூர். அப்போது சென்னை 1, கோயம்புத்தூர் 2, மதுரை 3, சேலம் 4, திருச்சிராப்பள்ளி 5, திருநெல்வேலி 6, வேலூர் 7. அப்போ 7 சென்டரில் இது தமிழகத்தில் நடக்குது. பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான தேர்வு மையம், லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாட்டில் மற்றும் புதுச்சேரியில், புதுச்சேரியில் மட்டும் 8 நிலையங்களில் நடைபெறுதான். தமிழ்நாட்டில் மட்டும் 7, நம்ம அண்டை நெய்பர் யூனிட் டெரிட்டரியா இருக்கிற புதுச்சேரியில் நடக்குது. அப்போ மொத்தமே நம்மளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் 7 இடமும் புதுச்சேரியில் 1 இடமும் சேர்த்து 8 இடத்துல இந்த எக்ஸாம் நடக்குது. அப்போ மெயினாக கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரல், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரின்னு கொடுத்துருக்குறா. ஜென்ரல் கேட்டகரி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸை பொறுத்தவரையும், ஏன்னா இந்த இடத்துல வந்து கிரிமிலேயர், நான் கிரிமிலேயர். அப்போ கிரிமிலேயரை பொறுத்தவரையும் இருந்தாங்கன்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரி போயிடுவாங்க. நான் கிரிமிலேயர் தான் ஓபிசியில் வருவா. அதே ஓபிசிலே கிரிமிலேயர் இருந்தால் அவங்க ஜென்ரல் கேட்டகரி. அப்போ ஜென்ரல், அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஃபார் நான் கிரிமிலேயர், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, 3வது எக்ஸ் சர்வீஸ் மேன். எந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் ஆர் எக்கனாமிக் வீக்கர் செஷன் 25 years ஃபார் SN 1/1/2025. அப்போ ஜென்ரலாகவும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக 25 வயசு.
குறிப்பாக 1/1/2025 இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி அவருடைய ஏஜ் வந்து 25 வயசு இருக்கணும். வேறஸ் ஓபிசி ஆர் நான் கிரிமி லேயர் இருந்தால் 25 + 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 3 years. எஸ்சி இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years 25 + 5. எஸ்டி இருந்தால் 25 + 5. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 25 + 10. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்க ஓபிசி வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயர் இருந்தாங்கன்னா, அதாவது ஓபிசிலே பர்சன் வித் டிசபிலிட்டி நான் கிரிமி லேயர் இருந்தால் அவங்களுக்கு 25 + 13. வேறஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 25 + 15. அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் 15 years. அப்போ 40 வயசு வரையும் அவங்க எழுதலாம் இல்லையா? அதே எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 25 + 5 30 வருஷம் எழுதலாம். அப்போ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியா ஃபார் த வேரியஸ் கேட்டகரி கொடுத்துருக்குறா. அதில் ஜென்ரல் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் கிளாஸ் ஜென்ரலாக இருக்கிறாங்க இல்லையா, குறிப்பாக ஜென்ரல் அண்ட் எக்கனாமி வீக்கர் செஷன் அவங்க வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் அல்லது பிஎஸ்சி எலக்ட்ரானிக் அண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்கில் மெக்கானிக்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். வேறஸ் ஓபிசி நான் கிரிமி லேயர் ஃபஸ்ட் கிளாஸ், எக்கனாமிக் வீக்கர் செஷன் ஃபஸ்ட் கிளாஸ், வேறஸ் ஷெட்யூல் கேஸ்ட் அதாவது அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எஸ்டி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்போ பி பொறுத்தவரையும் பாருங்கள், ஜென்ரலுக்கு நாம் ஆல்ரெடி பார்த்தோம் 1000 ரூபாய் இல்லையா? ஜென்ரலுக்கு வந்து 1000 + ஜிஎஸ்டி 180 ரூபாய் 1180. வேறஸ் ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 1000 + ஜிஎஸ்டி 1180. வேறஸ் எக்கனாமிக் வீக்கர் செஷன் 1000 + 1180 1180. அப்போ ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செஷன் இவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, இவங்களுக்கு ஃபீஸ் வித் ஜிஎஸ்டியோட 1180 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். வேறஸ் இஎஸ்எம் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்போ வாட் ஆர் த வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கிட்டா, எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா டிகிரி கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் கேட்டால் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல். அப்போ அந்த எலக்ட்ரானிக்கில் என்ன மாதிரி எலக்ட்ரானிக்கெல்லாம் முடிச்சிருக்கணும்னா, நம்பர் 1 எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நம்பர் 2 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நம்பர் 3 வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நம்பர் 4 வந்து கம்யூனிகேஷன், நம்பர் 5 டெலிகம்யூனிகேஷன். இந்த 5மே எலக்ட்ரானிக்ஸ் என்ற சப்ஜெக்டுக்குள்ளே ஸ்பெஷலைசேஷனாக வரும். வேறஸ் மெக்கானிக்கல் பொறுத்தவரையும் மெக்கானிக்கல் ஒன்லி மெக்கானிக்கல். வேறு வாட் ஆர் த லாங்குவேஜ் ஆப்ஷன் ஃபார் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா, கேண்டிடேட் வில் ஹேவ் த சாய்ஸ் பிட்வீன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஹிந்தியில் கொஸ்டின் இருந்தாலும் ஃபைனல் வெர்ஷன் வந்து இங்கிலீஷ் இஸ் எ ஃபைனல் வெர்ஷன். அப்போது விச் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சென்டர் கேன் சூஸ்னா நம்மளை கொடுத்துருக்குறாங்க. த லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க, வேரியஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 7, நம்ம அண்டை மாநிலமாக பாண்டிச்சேரியிலும் இருக்குது. அப்போ டு ஐ நீட் டு பே அப்ளிகேஷன் ஃபீஸ், யாருக்கு மட்டும் ஃபீஸ்னா ஜென்ரல், அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரிமி லேயர், எக்கனாமிக் வீக்கர் செஷன் ஒன்லி, and have the bank challan and journal number ready before filling the application form. Once you fill the application, you will be redirected to the payment gateway for the payment application fees. What is the amount of payable application fees? The application fees is 1000. GST for general, OBC, non-cream layer, economic weaker section candidate, whereas SC, ST, person with the benchmark disability candidate exempted from the payment of application fees. To which address should I send the printout of the application form and a company copy of bank challan? You are not required to send a printout of the application form. Candidate should retain their copy of the print application form. Payment received as they can be asked to produce it for further reference. Will candidate be eligible for reimbursement cost travel or appearing for the computer based test? No candidate will not be eligible for reimbursement of the cost of travel for attempting the computer based test. Okay, in the engineering profession officer, public sector undertaking, BHARAT electronic limited, மத்திய பொதுத்துறை நிறுவனத்தில் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடில் 350 என்ஜினியருக்கான வேக்கண்ட் தான் நம்ம பார்த்தோம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அண்ட் டெஸ்ட்டு வந்து 85 ப்ளஸ் இன்ட்ரி வந்து 15. 100 மதிப்பெண்களுக்கு ஜென்ரலாக 25 கொஸ்டின், டெக்னிக்கலாக 100 கொஸ்டின், நெகட்டிவ் மார்க் இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா மார்ச்சில் இருக்கும் என்பதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் 31ஆம் தேதி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.